हेलो एवरीवन இந்த வீடியோல நம்ம बाल महाभारत कथाओட 8th चैप्टर कर्ण பார்க்க போறோம்। पांडवों ने पहले कृपाचार्य से और बाद में द्रोणाचार्य से अस्त्र शस्त्र की शिक्षा पाई। अस्त्र शस्त्र की शिक्षा அப்படினா வெப்பன்ஸ் ட்ரெய்னிங்। சோ பாண்டவர்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து कृपाचार्य கிட்ட இந்த ட்ரெய்னிங் எடுத்தாங்க। அதுக்கு அப்புறமா द्रोणाचार्य किटा कतकटांग। उनको जब विद्या में काफ़ी निपुणता प्राप्त हो गई तो एक भारी समारोह किया गया जिसमें सबने अपने कौशल का प्रदर्शन किया। सो எல்லாருமே வந்து ட்ரெய்னிங் முடிச்சிட்டு எக்ஸ்பர்ட் ஆன பிறகு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துனாங்க। அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாருமே அவங்களோட टैलेंट्स एग्जिबिट பண்ணாங்க। कौशल அப்படினா टैलेंट। सारे नगरवासी इस समारोह को देखने आए थे। सो அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இந்த ஃபங்க்ஷனை பார்க்க வந்தாங்க। तरह तरह के खेल हुए और हर एक राजकुमार यही चाहता था कि वही सबसे बढ़कर निकले। ஸோ அங்கே நிறைய விதவிதமான ஆக்ட்ஸ் நடந்தது அண்ட் அதில் கலந்துக்கிட்ட எல்லா ராஜ்குமாருமே வந்து நான் தான் பெஸ்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ப்ரூவ் பண்ணாங்க। आपस में प्रतिस्पर्धा बड़े जोर की थी परंतु तीर चलाने में पांडु पुत्र अर्जुन का कोई सानी नहीं था। ஸோ அவங்களுக்குள்ளவே வந்து பயங்கர காம்படிஷன் இருந்தது। பிரதிஸ்பர்தானா காம்படிஷன், பட் இருந்தாலுமே வந்து இந்த அம்பு விடுறதுல வந்து பாண்டு புத்திர அர்ஜுன் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தார்। அவரை வந்து யாரையுமே तोकड़िका मुड़ील। अर्जुन ने धनुष विद्या में कमाल का खेल दिखाया। सो धनुष विद्या आर्चरी। सो अर्जुन வந்து ஆர்ச்சரியில ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தார் அண்ட் அவரோட பெஸ்ட்டை வந்து அங்கே எக்ஸிபிட் பண்ணார்। उसकी अद्भुत चतुरता को देखकर सभी दर्शक और राजवंश के सभी उपस्थित लोग दंग रह गए। ஸோ அவரோட அது அற்புதமான அந்த ஆக்டை பார்த்து அங்கே இருக்கிற மக்கள் அண்ட் ராஜவंश எல்லாருமே வந்து ரொம்ப सरप्राइज ஆயிட்டாங்க। यह देखकर दुर्योधन का मन ईर्ष्या से जलने लगा। ஸோ அர்ஜுனை எல்லாருமே பாராட்டுறதை கேட்டு दुर्योधनோட மனசில் வந்து पोरामा अधिकमाயிருச்சு। अभी खेल हो ही रहा था कि इतने में रंगभूमि के द्वार पर खम ठोकते हुए एक रोबीला और तेजस्वी युवक मस्तानी चाल से आकर अर्जुन के सामने खड़ा हो गया। ஸோ அங்கே அந்த ஃபங்க்ஷனில் வந்து நிறைய கேம்ஸு நிறைய பேர் அவங்களோட டேலண்ட்ஸை எக்ஸிபிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க। அப்போ வந்து அங்கே கோவமாக திமிரா ஒரு கம்பீரமான ஒரு இளைஞன் अर्जुन मुनाड़ी வந்து நின்னா। यह युवक और कोई नहीं अधिरथ द्वारा पोषित कुंती पुत्र कर्ण ही था। ஸோ அந்த இளைஞன் அந்த யூத் வேற யாரும் இல்லை, இன்ஃபேக்ட் அதிரத் வளர்த்த குந்தியோட பையன் கர்ணர் தான்। लेकिन उसके कुंती पुत्र होने की बात किसी को मालूम ना थी। ஆனால் அவன் தான் कुंती पुत्रன்ற விஷயம் அங்கே யாருக்குமே தெரியாது। रंगभूमि में आते ही उसने अर्जुन को ललकारा। அந்த ஃபங்க்ஷனில் வந்தோடனே கர்ணர் வந்து அர்ஜுனை வந்து சேலஞ்ச் பண்ணுறான்। என்னென்னா, अर्जुन जो भी कर्तव्य तुमने यहाँ दिखाए हैं उनसे बढ़कर कौशल मैं दिखा सकता हूँ, क्या तुम इसके लिए तैयार हो? ஸோ ஹே அர்ஜுன், நீ என்னென்ன இங்கே காமிச்சியோ அதை விட பெட்டரான டேலண்ட் வந்து என்னால் காமிக்க முடியும், நீ இதுக்கு ரெடியாக இருக்கியா? इस चुनौती को सुनकर दर्शक मंडली में बड़ी खलबली मच गई, पर ईर्ष्या की आग से जलने वाले दुर्योधन को बड़ी राहत मिली। ஸோ இந்த சேலஞ்சை கேட்டோடனே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அண்ட் பேச ஆரம்பிச்சிட்டாங்க। ஆன் தி அதர் ஹேண்ட் அங்கே ஆல்ரெடி வந்து போராமையில் எரிஞ்சிட்டு இருக்கிற துரியோதனுக்கு மட்டும் இந்த விஷயம் வந்து ஒரு நிம்மதியான விஷயமா இருந்தது அண்ட் அவன் ரொம்ப हैप्पी आना। उसने तपाक से कर्ण का स्वागत किया और उसे छाती से लगाकर बोला, कहो कर्ण कैसे आए, बताओ हम तुम्हारे लिए क्या कर सकते हैं। एंड அவன் इमीडिएटली போய் கர்ணை வந்து வெல்கம் பண்ணி அவனை கட்டி பிடிச்சிட்டு அவன்கிட்ட சொல்கிறான், என்ன கர்ண, என்ன ஆச்சு, எதுக்கு இங்கே வந்திருக்கே, சொல்லு, நான் உனக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு। कर्ण बोला, राजन मैं अर्जुन से द्वंद्व युद्ध और आपसे मित्रता करना चाहता हूँ। ஸோ கர்ணன் வந்து துரியோதன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஹே ராஜன், நான் வந்து அர்ஜுன் கூட யுத்தம் பண்ண அண்ட் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண வந்திருக்கேன்। कर्ण की चुनौती को सुनकर अर्जुन को बड़ा तैश आया। ஸோ கர்ணோட சேலஞ்சை கேட்டோடனே அர்ஜுனுக்கு பயங்கரமாக கோவம் வந்தது அண்ட் அந்த கோவத்தில் அவன் நடுங்க ஆரம்பிச்சிட்டான்। वह बोला, कर्ण सभा में जो बिना बुलाए आते हैं और जो बिना किसी के पूछे बोलने लगते हैं वे निंदा के योग्य होते हैं। ஸோ அர்ஜுன் என்ன சொல்கிறான்னா, ஹே கர்ண, இந்த சபையில் வந்து யார் கூப்பிடாமல் வர்றாங்களோ அண்ட் யார் வந்து கேட்காம பதில் கொடுக்குறாங்களோ அவங்க கண்டிப்பாக அசிங்கப்படுவாங்க। यह सुनकर कर्ण ने कहा, अर्जुन यह उत्सव केवल तुम्हारे लिए ही नहीं मनाया जा रहा। ஸோ இதை கேட்டோடனே கர்ணன் என்ன சொல்கிறாருன்னா, ஹே அர்ஜுன், இந்த ஃபங்க்ஷன் வந்து உனக்காக மட்டும் இங்கே செலிப்ரேட் பண்ணல, सभी प्रजाजन इसमें भाग लेने का अधिकार रखते हैं அண்ட் எல்லா மக்களுக்கும் இந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது।
व्यर्थ डींगे मारने से फायदा क्या, चलो तीरों से बात कर लें. ஸோ டீங்கே மாறினான்னா தன்னை பற்றியே பெருமையாக பேசுறது. ஸோ உன்னை பற்றி நீ பெருமையாக பேசிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, வா இப்போ வந்து நம்மளோட அம்பு தான் பேசும், அதாவது ரெண்டு பேரும் வந்து சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி கர்ணர் வந்து அர்ஜுன் கிட்ட சொல்றாரு. जब कर्ण ने अर्जुन को यूं चुनौती दी तो दर्शकों ने तालियां बजाई. ஸோ கர்ண் வந்து அர்ஜுனுக்கு இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணும்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கே दो दल बन गए. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிட்டாங்க. एक दल अर्जुन को बढ़ावा देने लगा और दूसरा कर्ण को. ஸோ ஒரு குரூப் வந்து அர்ஜுனை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இன்னொரு குரூப் வந்து கர்ணா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. इसी प्रकार वहाँ इकट्ठी स्त्रियों के भी दो दल बन गए. ஸோ இதே மாதிரி அங்கே அசம்பிள்டு லேடிஸ் இருப்பாங்களே அவங்களுமே வந்து ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிட்டாங்க. कुंती ने कर्ण को देखते ही पहचान लिया और भय तथा लज्जा के मारे मूर्छित सी हो गई. कुंती வந்து கர்ணரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க அண்ட் பயத்திலையும் வெக்கத்திலையும் வந்து அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க. उसकी यह हालत देखकर विदुर ने दासियों को बुलाकर उसे चेत करवाया. குந்தி வந்து மயங்கி விழுந்ததை பார்த்து விதுர் வந்து அங்க இருக்கிற ஹெல்பர்ஸ் அண்ட் மெய்ட்ஸை கூப்பிட்டு அவங்கள நினைவுக்கு கொண்டு வந்தாங்க. इसी बीच कृपाचार्य ने उठकर कर्ण से कहा. ஸோ அப்போ தான் கிருப்பாச்சாரிய வந்து எந்திரிச்சு கர்ணர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, अज्ञात वीर, महाराज पांडु का पुत्र और कुरुवंश का वीर अर्जुन तुम्हारे साथ द्वंद्व युद्ध करने के लिए तैयार है, किंतु तुम पहले अपना परिचय तो दो. तुम कौन हो, किसके पुत्र हो, किस राजकुल को तुम विभूषित करते हो. ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா, ஹே அன்னோன் பர்சன், நீ ஃபஸ்ட் உன் கூட வந்து அர்ஜுன் சண்டை போடுறதுக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு, பட் நீ ஃபஸ்ட்டு உன்னோட இன்ட்ரோடக்ஷன் கொடு, நீ யாரு, நீ யாரோட பையன், உன்னோட குலம் என்ன, அது எல்லாமே நீ சொல்லு அப்படின்னு. द्वंद्व युद्ध बराबर वालों में ही होता है. அண்ட் இந்த யுத்தம் வந்து எக்ஸாக்ட் மேட்ச், பராபர் அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்ச், அதாவது ஒரே தகுதி இருக்கிறவங்க கூட தான் நடக்கும். குல்கா பரிச்சय पाए बगैर राजकुमार कभी द्वंद्व करने को तैयार नहीं होते. அண்ட் குலத்தை பற்றி தெரியாமல் எங்களோட ராஜ்குமார் வந்து யார் கூடயும் சண்டை போட மாட்டாங்க. கிருபாச்சாரி की यह बात सुनकर कर्ण का सिर झुक गया. ஸோ கிருபாச்சாரிய இதை சொல்றதை கேட்ட உடனே கர்ணர் வந்து அங்கே தலை குனிஞ்சு நின்னாரு. कर्ण को इस तरह देखकर दुर्योधन उठ खड़ा हुआ और बोला. ஸோ கர்ணன் வந்து தலை குனிஞ்சு நின்று பார்த்த உடனே दुर्योधन எந்திரிச்சு வந்து சொல்றாரு, अगर बराबरी की बात है तो मैं आज ही कर्ण को अंगदेश का राजा बनाता हूँ. ஸோ நீ வந்து தகுதி பற்றி பேசுகிறன்னா இப்போவே இன்னைக்கே நான் வந்து கர்ண வந்து அங்கதேஷோட ராஜாவா ஆக்கி விடுறேன் அப்படின்னு. यह कहकर दुर्योधन ने तुरंत पितामह भीष्म एवं पिता धृतराष्ट्र से अनुमति लेकर वही रंगभूमि में ही राज्याभिषेक की सामग्री मंगवाई और कर्ण का राज्याभिषेक करके उसे अंगदेश का राजा घोषित कर दिया. ஸோ இது சொன்ன உடனே துரியோதன் போய் இமீடியட்லி அவங்க தாத்தா பீஷ்ம கிட்டேயும் அண்ட் அவங்க அப்பா திருத்தராஷ்டிர கிட்டேயும் பர்மிஷன் வாங்கிட்டு அதே ஃபங்க்ஷனில் வந்து ராஜாபிஷேக் பண்ணுறதுக்காக எல்லா திங்ஸும் அவர் கொண்டு வர சொன்னார். அண்ட் அங்கேயே கர்ணருக்கு வந்து ராஜ்யாபிஷேகம் பண்ணி அவனை अंगदेशोட ராஜாவா डिक्लेयर பண்ணிட்டாங்க. इतने में बूढ़ा सारथी अधिरथ जिसने कर्ण को पाला था लाठी टेकता हुआ और भय के मारे कांपता हुआ सभा में प्रविष्ट हुआ. அப்பதான் அங்க வந்து வயசான சாரதி அதிரத் அங்க வந்தாரு. ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு பயந்துட்டே நடுங்கிட்டே வந்து அவர் சபைக்குள்ள என்ட்ரி பண்ணாரு. அண்ட் அதிரத் என்றவர் யாருன்னா அவர் தான் கர்ணரை வளர்த்தவர். அண்ட் அவர் ஒரு சாரதி என்றவர் தேர் ஓட்டுவாங்க இல்லையா, அவங்கள தான் சாரதி அப்படின்னு சொல்லுவோம். कर्ण जो अभी अभी अंगदेश का नरेश बना दिया गया था उसको देखते ही धनुष नीचे रखकर उठ खड़ा हुआ और पिता मानकर बड़े आदर के साथ उसके आगे सिर नवाया. அப்பதான் ராஜா ஆன கர்ணர் வந்து அவரை பார்த்தோன்னே அவரோட வில்லு கீழே வச்சுட்டு எந்திரிச்சு நின்று அவங்க அப்பாவை வந்து வணங்கினாரு. बूढ़े ने भी बेटा कहकर उसे गले लगा लिया. அண்ட் அந்த வயசானவரும் வந்து அவரை வந்து அவரோட புள்ளன்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டாரு. यह देखकर भीम खूब कहकहा मारकर हंस पड़ा और बोला, साथी के बेटे धनुष छोड़कर हाथ में चाबुक लो, चाबुक वही तुम्हें शोभा देगा. तुम भला कब से अर्जुन के साथ द्वंद्व युद्ध करने के योग्य हो गए. இதை பார்த்தோடனே பீம் வந்து பயங்கரமா சிரிச்சிட்டாரு. அண்ட் என்ன சொல்றாருன்னா, ஓ நீ வந்து தேரோட்டுறவனோட பையனா, உன் கையில வந்து வில்லு இருக்கக்கூடாது, உன் கையில வந்து வில்லுக்கு பதிலா சவக்க தான் இருக்கணும், அதுதான் உன் கைக்கு அழகு, உனக்கு வந்து அர்ஜுன் கூட சண்டை போடுறதுக்கு என்ன தகுதி அப்படின்னு கேட்குறாரு. यह सब देखकर सभा में खलबली मच गई.
ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே அங்கே இருக்கிற மக்கள் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. इस समय सूरज भी डूब रहा था, इस कारण सभा विसर्जित हो गई. ஸோ பொழுது போனதுனால வந்து அங்கே இருக்கிற சபையும் வந்து கலைஞ்சிருச்சு. मशालों और दीपकों की रोशनी में दर्शक वृंद अपनी अपनी पसंद के अनुसार अर्जुन, कर्ण और दुर्योधन की जय बोलते जाते थे. பொழுது போனதுனால மக்கள் வந்து டார்ச் லைட் அண்ட் விளக்கோட வெளிச்சத்தில் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஆட்களோட பேர் எடுத்து அவங்கள ப்ரேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டு இருந்தாங்க. சில பேர் அர்ஜுன் பேர் எடுத்து சொல்லி கத்திட்டு இருந்தாங்க, சில பேர் கர்ணர் பேர் சொல்லி கத்திட்டு இருந்தாங்க, அண்ட் சில பேர் வந்து துரியோதன் சொல்லி இவங்களெல்லாம் ப்ரேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டே இருந்தாங்க. इस घटना के बहुत समय बाद एक बार इंद्र बूढ़े ब्राह्मण के वेश में अंगनरेश कर्ण के पास आए और उसके जन्मजात कवच और कुंडलों की भिक्षा मांगी. ஸோ இந்த இன்சிடென்ட் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு நாள் இந்திரதேவ் வந்து வயசான ஒரு பிராமணர் வேஷத்துல கர்ணர்கிட்ட வந்து அவர் கூடவே பிறந்த கவச் அண்ட் குண்டல் வந்து அவர்கிட்ட பிச்சை கேட்டாரு. इंद्र को डर था कि भावी युद्ध में कर्ण की शक्ति से अर्जुन पर विपत्ति आ सकती है. இந்திரருக்கு என்ன பயம்னா கர்ணர் வந்து ரொம்ப சக்திசாலி. ஸோ அவனால வந்து அர்ஜுனுக்கு கண்டிப்பா எதனா ஆபத்து வரலாம். इस कारण कर्ण की ताकत कम करने की इच्छा से ही उन्होंने उससे यह भिक्षा मांगी थी. ஸோ இதை நினைச்சுதான் வந்து இந்திரதேவ் வந்து என்ன பண்ணாரு, கர்ணரோட சக்தியை குறைக்கிறதுக்காக தான் அவர் கூட பிறந்த கவச் அண்ட் குண்டலை வந்து அவரு पिछया केटे அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டாரு. कर्ण को सूर्यदेव ने पहले ही सचेत कर दिया था कि उसे धोखा देने के लिए इंद्र ऐसी चाल चलने वाले हैं, परंतु कर्ण इतना दानी था कि किसी के कुछ मांगने पर वह मना कर ही नहीं सकता था. ஸோ கர்ணருக்கு வந்து சூரியதேவ் முன்னாடியே வந்து அவரை வார்ன் பண்ணிட்டாரு, என்னன்னா இந்த மாதிரி இந்திரர் வந்து அவர் வேஷம் மாத்திட்டு அவரை ஏமாத்த வர போறாரு அப்படின்னு. பட் கர்ணர் வந்து ஒரு பெரிய தானி, அவர் வந்து யார் என்ன கேட்டாலும் வேணான்னு சொல்ல மாட்டாரு. इस कारण यह जानते हुए भी कि भिखारी के वेश में इंद्र धोखा कर रहे हैं, कर्ण ने अपने जन्मजात कवच और कुंडल निकालकर भिक्षा में दे दिए. ஸோ அவர் ஒரு தானியா இருக்கிறதுனால தான் பிச்சைக்கார வேஷத்துல வந்து இந்திரர் தான் வந்திருக்காரு, அவர் தான் வந்து அவரை ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சுமே வந்து கர்ணர் வந்து அவர் கூட பிறந்த கவச் அண்ட் குண்டல் கழட்டி அவருக்கு பிச்சையா கொடுத்துட்டாரு. इस अद्भुत दानवीरता को देखकर इंद्र चकित रह गए. ஸோ கர்ணரோட இந்த அதிசயமான தானத்தை பார்த்து இந்திரர் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. கர்ண की प्रशंसा करते हुए बोले. ஸோ கர்ணரை வந்து பாராட்டி इंद्रदेव என்ன சொல்றாருன்னா, कर्ण तुमसे मैं बहुत प्रसन्न हूँ, तुम जो भी वरदान चाहो मांगो. ஸோ ஹே கர்ண, நான் உன் மேல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ அது நீ என்கிட்ட கேளு. कर्ण ने देवराज से कहा, आप प्रसन्न हैं तो शत्रुओं का संहार करने वाला अपना शक्ति नामक शस्त्र मुझे प्रदान करें. ஸோ கர்ண வந்து இந்திரதேவ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்னா எனக்கு வந்து சத்ருவை அழிக்கிற ஒரு சக்திசாலியான ஒரு வெப்பன் வந்து நீங்க எனக்கு வரமா கொடுங்க, அண்ட் அந்த வெப்பன் பேர் தான் சக்தி. बड़ी प्रसन्नता के साथ अपना वह शस्त्र कर्ण को देते हुए देवराज ने कहा. ஸோ ரொம்ப ஹாப்பிலி வந்து இந்திரதேவ் வந்து அந்த சக்தி என்ற வெப்பனை வந்து அவர் கர்ணருக்கு கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, युद्ध में तुम जिस किसी को लक्ष्य करके इसका प्रयोग करोगे वह अवश्य मारा जाएगा. ஸோ நீ யுத்தம் பண்ணும்போது இந்த வெப்பனை வந்து நீ யாரை எய்ம் பண்ணி அட்டாக் பண்றியோ அவன் கண்டிப்பா அவன் செத்து போயிடுவான். परंतु एक ही बार तुम इसका प्रयोग कर सकते हो, ஆனா இந்த வெப்பனை நீ வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். तुम्हारे शत्रु को मारने के बाद यह मेरे पास वापस आ जाएगा. इतना कहकर इंद्र चले गए. एंड उन्नोட சத்ருவை வந்து கொன்னுட்ட பிறகு இந்த வெப்பன் வந்து திருப்பி என்கிட்டயே வந்துடும் இப்படி சொல்லிட்டு इंद्रदेव அங்கிருந்து போயிட்டாரு. एक बार कर्ण को परशुराम जी से ब्रह्मास्त्र सीखने की इच्छा हुई. ஒரு தடவை வந்து கர்ணர் வந்து பரசுராம் கிட்ட பிரம்மாஸ்திர கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாரு. பிரம்மாஸ்திரன்றது வந்து சக்திசாலியான ஒரு வெப்பன், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா நமக்கு நிறைய மந்திரம் தெரிஞ்சிருக்கணும், அந்த மந்திரம் எல்லாம் சொல்லி தான் நம்ம அந்த பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ண முடியும். इसलिए वह ब्राह्मण के वेश में परशुराम जी के पास गया और प्रार्थना की कि उसे शिष्य स्वीकार करने की कृपा करें. ஸோ அதனால வந்து கர்ணர் என்ன பண்ணாரு, ஒரு பிராமன் வேஷத்துல பரசுராம் கிட்ட போய் அவரை வந்து தன்னுடைய शिष्यरा ஏத்துக்க சொல்லி रिक्वेस्ट பண்ணாரு. परशुराम जी ने उसे ब्राह्मण समझकर शिष्य बना लिया. परशुराम வந்து அவரை வந்து ஒரு பிராமணன் நினைச்சிட்டு அவரோட शिष्यனா ஏத்துக்கிட்டாரு. इस प्रकार छल से कर्ण ने ब्रह्मास्त्र चलाना सीख लिया.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஏமாற்றி கர்ணர் வந்து பிரம்மாஸ்திர எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு கற்றுக்கிட்டாரு. एक दिन परशुराम कर्ण की जांग पर सिर रखकर सो रहे थे. ஸோ ஒரு நாள் பரசுராம் வந்து கர்ணரோட தொடையில தலை வச்சு தூங்கிட்டு இருந்தாரு. इतने में एक काला भौरा कर्ण की जांग के नीचे घुस गया और काटने लगा. அப்பதான் வந்து ஒரு கருப்பு வண்டு கர்ணரோட தொட கீழே நுழைஞ்சு அவனை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. कीड़े के काटने से कर्ण को बहुत पीड़ा हुई और जांग से लहू की धारा बहने लगी. ஸோ அந்த பூச்சி கடிச்சதுனால கர்ணருக்கு வந்து பயங்கர வலிச்சிச்சு एंड அவனோட தொடையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. पर कर्ण ने इस भय से कि कहीं गुरुदेव की नींद न खुल जाए जांग को जरा भी हिलाया डुलाया नहीं. ஆனால் கர்ணர் வந்து அவரோட குருதேவ் தூங்கிட்டு இருக்காரு, அவரோட தூக்கம் கெட்டுடும்ன்ற பயத்திலேயே வந்து அவரோட கால் வந்து அதாவது தொடையை வந்து அவர் ஆட்டவே இல்லை. जब खून से परशुराम की देह भीगने लगी तो उनकी नींद खुली. ஸோ பரசுராமோட உடம்புல வந்து ரத்தம் பட்டோன்னே அவரு எந்திரிச்சிட்டாரு, அவரோட தூக்கம் கலைஞ்சிருச்சு. उन्होंने देखा कि कर्ण की जांग से खून बह रहा है. ஸோ அவர் என்ன பார்க்குறாருன்னா கர்ணரோட தொடையிலிருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. यह देखकर परशुराम बोले बेटा सच बताओ तुम कौन हो. ஸோ இதை பார்த்தோன்னே பரசுராம் கேட்குறாரு உண்மையை சொல்லுப்பா நீ யாரு அப்படின்னு. तब कर्ण असली बात न छिपा सका. அப்போ வந்து கர்ணர்னால உண்மையான விஷயத்தை மறைக்கவே முடியல. उसने स्वीकार कर लिया कि वह ब्राह्मण नहीं बल्कि सूत पुत्र है. एंड அவனும் एक्सेप्ट பண்ணிட்டான் அவன் வந்து ஒரு பிராமன் இல்லை, इनफैक्ट அவர் வந்து सूत पुत्रना நான் ஒரு தேரோட்டியோட பையன். यह जानकर परशुराम को बड़ा क्रोध आया. இதை தெரிஞ்சோடனே பரசுராமுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. अतः उन्होंने उसी घड़ी कर्ण को शाप देते हुए कहा. ஸோ அதனால வந்து அப்பவே வந்து பரசுராம் அவருக்கு சாபம் கொடுக்குறாரு. என்னன்னா क्योंकि तुमने अपने गुरु को ही धोखा दिया है इसलिए जो विद्या तुमने मुझसे सीखी है वह अंत समय में तुम्हारे किसी काम ना आएगी. ஸோ நீ வந்து உன்னோட குருயே வந்து ஏமாத்திருக்க, அதனால நீ என்கிட்ட என்ன கத்துக்கிட்டியோ அது வந்து உனக்கு யூஸே ஆகாது. एंड वक्त पर तुम उसे भूल जाओगे और रण क्षेत्र में तुम्हारे रथ का पहिया पृथ्वी में धंस जाएगा. அண்ட் நீ எப்போ நீ யுத்த பூமியில என்கிட்ட கத்துக்கிற வித்தையை வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறியோ கரெக்டாக அந்த டைம்ல நீ வந்து அதை மறந்துடுவ. அண்ட் யுத்த பூமியில வந்து உன்னோட தேரோட வீல் வந்து பூமியில புதஞ்சிரும். परशुराम जी का यह शाप झूठा ना हुआ. एंड परशुराम கொடுத்த சாபம் வந்து பொய்யாகவே இல்லை. जीवन भर कर्ण को उनकी सिखाई हुई ब्रह्मास्त्र विद्या याद रही, पर कुरुक्षेत्र के मैदान में अर्जुन से युद्ध करते समय कर्ण को वह याद न रही. ஸோ வாழ்க்கை ஃபுல்லா கர்ணருக்கு வந்து பரசுராம் கிட்ட கத்துக்கிட்ட அந்த பிரம்மாஸ்திர ஞாபகம் இருந்தது. பட் கரெக்டா குருக்ஷேத்ரோட மைதானத்துல யுத்த பூமியில அர்ஜுன் கூட சண்டை போடும்போது கர்ணருக்கு அந்த ब्रह्मास्त्र मरंद पोचे. दुर्योधन के घनिष्ठ मित्र कर्ण ने अंत समय तक कौरवों का साथ न छोड़ा. दुर्योधनोட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கர்ணர் வந்து கடைசி வரைக்கும் கௌரவர் கூட தான் இருந்தாரு. कुरुक्षेत्र के युद्ध में भीष्म तथा आचार्य द्रोण के आहत हो जाने के बाद दुर्योधन ने कर्ण को ही कौरव सेना का सेनापति बनाया था. तो कुरुक्षेत्र ஓட சண்டையில வந்து பீஷ்மன் ஆச்சாரிய துரோணுக்கு வந்து அடிபட்டப்ப துரியோதன் வந்து கர்ணரை தான் வந்து கௌரவ சேனாவோட சேனாபதியை அப்பாயிண்ட் பண்ணாரு. सेनापतिன்றது कमांडर अपॉइंट பண்ணாரு. कर्ण ने 2 दिन तक अद्भुत कुशलता के साथ युद्ध का संचालन किया. तो सेनापति ஆன பிறகு கர்ணர் வந்து for the next 2 days ரொம்ப நல்லா வந்து அந்த युद्ध मॉनिटर பண்ணாரு. आखिर जब शापवश उसके रथ का पहिया जमीन में धंस गया और वह धनुष बाण रखकर जमीन में धंसा हुआ पहिया निकालने का प्रयत्न करने लगा, तभी अर्जुन ने उस महारथी पर प्रहार किया. ஸோ ஃபைனலி வந்து பரசுராம் சாபம் கொடுத்த மாதிரியே அவரோட தேரோட வீல் வந்து பூமியில போய் பதிஞ்சிருச்சு. ஸோ அவர் என்ன பண்ணாரு, அவரோட வில்லு அண்ட் அம்பை கீழே வச்சுட்டு பூமியில பதிஞ்சிருந்த அந்த வீலை எடுக்க ட்ரை பண்ணும் போது தான் வந்து அர்ஜுன் என்ன பண்றாரு, கர்ணரை வந்து அட்டாக் பண்றாரு. மாதா குந்தி ने जब यह सुना तो उसके दुख का पार न रहा. ஸோ மாதா குந்திக்கு வந்து அர்ஜுன் கர்ணரை அட்டாக் பண்ண விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க.